Taste the Daily. சென்னை விமான நிலையத்தில் போலி பாஸ்போர்ட்டுடன் பயணித்த பயணிகளுக்கு உடந்தையாக இருந்த 2 குடியுரிமை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளின் பாஸ்போர்ட்டை பரிசோதிக்கும் பிரிவில் பணிபுரியும் அதிகாரிகளை கண்காணித்த விஜிலன்ஸ் பிரிவு அதிகாரிகள் சரவணன் என்பவருக்கு போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் தொடர்பிருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்போது மேலும் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் விஜிலன்ஸ் அதிகாரிகளின் விசாரணை தொடரும் நிலையில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வீடுகளுக்கு 3 ஆண்டுகளாக முறையாக மின்சார இணைப்பு வழங்காமல் சாயப்பட்டறைக்கு மின் இணைப்பு வழங்குவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவத்திப்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா நகரில் 34 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது என கூறி மற்றொரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வரும் நிலையில் அப்பகுதியில் உள்ள சாயப்பட்டறைக்கு மின் இணைப்பு வழங்க மின்கம்பம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் விடிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்களித்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து தராத விடியா திமுக அரசு சாயப்பட்டறைக்கு மின் இணைப்பு வழங்க துடிப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்போ கரண்ட் வசதி மட்டும் எங்களுக்கு வேணும். பக்கத்து சாயப்பட்டறைக்கெலாம் கரண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கேட்டால் எங்களுக்குலாம் இல்லை, என்யூசி வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி அவங்களுக்கு மட்டும் என்யூசி எப்படி வந்திருக்கும், எங்களுக்கு மட்டும் என்யூசி ஏன் வரல? இப்போ எங்களுக்கு கரண்ட் வேணும். கம்பம் போட்டிருக்காங்க, நாங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணோம். நாங்கள் பணம் கட்டியிருந்தோம், கரண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் பணம் கட்டியிருந்தோம். கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் ஏன் கேன்சல் பண்ணீங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்கல? இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை பண்ணதுனால எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டீங்களா? குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு படிப்புலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த எல்லாருமே ஏன் அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கரண்ட் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சாயப்பட்டறைக்கு மட்டும் கரண்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன பணம் காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணாலும் பண்ணிட்டு இருந்தால் எப்படி என்ன பண்ணுறது? ஒரு நாள் அவங்க கரண்ட் இல்லாத இருந்துருவாங்களா? நாங்களாம் 3 வருஷமா கரண்ட் இல்லாதே இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நலவாரியங்களில் நிகழ்ந்த குளறுபடிகளால் அழிந்த 72 லட்சம் உறுப்பினர்களின் பதிவுகளை மீட்டெடுக்க வலியுறுத்தி CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலைய வாசலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் பதிவுகளை முறையாக பராமரிக்க வேண்டும், ஓய்வூதிய தொகையை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் வேலூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் CITU சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகம் முன்பு முறைசாரா தொழிலாளர்களின் நலவாரிய பயன்களை தர மறுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து அதன் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. விடியா திமுக அரசை கண்டித்து கூட்டணி கட்சிகளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது திமுக ஆட்சியின் லட்சணத்தை தோலுரித்து காட்டுவதாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வருகின்றனர். தொழிலாளர்களை அலக்களிக்காதே.